வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் நியூ NCERT சிலபஸ் கிளாஸ் 6 மேத்ஸ் ஆஃப் an year கொஷின் பேப்பர். First section A. Make the greatest 4-digit number by using the digit once only by 3870. ஸோ இங்கே 4 டிஜிட் கொடுத்துருக்காங்க 3870 சொல்லிட்டு இந்த 4 டிஜிட்டை ஒன்லி ஒன் டைம் மட்டும் ரிப்பீட் பண்ணாமல் ஒன்லி ஒன் டைம் மட்டும் யூஸ் பண்ணி கிரேட்டஸ்ட் 4 டிஜிட் நம்பர் வந்து கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3000ல் ஸ்டார்ட் ஆகுது, இது வந்து ஸ்மாலஸ்ட் டிஜிட். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 3708, இதுவும் வந்து ஸ்மாலஸ்ட் டிஜிட். அப்போ இது ரெண்டுமே வந்து வராது. நெக்ஸ்ட்டு 8370, 8730. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8300ன்றது 8700 விட கம்மி, ஸோ அது வராது. ஸோ ஆன்சர் டி தான் வந்து பார்த்தீங்கன்னா 8730ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். த ஸ்மாலஸ்ட் 2-digit காம்போசைட் நம்பர். ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் நம்பர் வந்து சொல்லலாம், ப்ரைம் நம்பர் தென் காம்போசைட் நம்பர். ப்ரைம் நம்பர்னா என்னென்னா எந்த ஒரு நம்பர் வந்து ஒன் டேபிள்லையும் தென் அதே டேபிள்லையும் வருமோ அதுதான் வந்து ப்ரைம் நம்பர் சொல்லுவோம். ஸோ 11 வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டேபிளில் வரும், நெக்ஸ்ட் வந்து 11 டேபிளில் வரும். நம்பர் 13 எடுத்துக்கிட்டிங்கனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டேபிளில் வரும், 13 டேபிளில் வரும். நெக்ஸ்ட் 12 எடுத்துட்டா 12 வந்து பார்த்தீங்கன்னா காம்போசைட் நம்பர் தான். இப்போ இது ரெண்டுமே வந்து ப்ரைம் நம்பர்ன்றதுனால ஆன்சரில் வராது. 12 எடுத்துட்டிங்கன்னா 12 வந்து காம்போசைட் நம்பர் தான், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 10 கம்பேர் பண்ணும்போது இது வந்துட்டு பெரிய நம்பர். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாதுன்னா அதுவும் வந்துட்டு ஆன்சரில் கிடையாது. ஏன்னா 12 வந்து காம்போசிட் நம்பர்னு எப்படி சொல்கிறோன்னா 1 டேபிளில் வரும், 2 டேபிளில் வரும், தென் 4 டேபிளில் வரும், 6 டேபிளில் வரும், 12 டேபிள்லையும் வரும். அதனால வந்து காம்போசிட் நம்பர். ஆனால் 10 கம்பேர் பண்ணும்போது 12 வந்துட்டு பிக்கஸ்ட் நம்பர்ன்றதுனால இந்த ஆன்சர் வந்து இல்லை. நெக்ஸ்ட் 10 எடுத்துகிட்டோன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா 1 டேபிளில் வரும், 2 டேபிளில் வரும், 5 டேபிளில் வரும், தென் 10 டேபிள்லேயும் வரும். 10 12 கம்பேர் பண்ணும்போது 10 வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் இருக்கிறதுனால ஆப்ஷன் சி இஸ் த correct answer. Option C, 10 is the correct answer. Next one, prime number. Prime number which comes between 86 and 90. எந்த ஒரு prime number வந்துச்சு 86க்கும் 90க்கும் in betweenல வரும்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம prime numberனா என்னன்னு பார்த்தோம். ஒன் டேபிளில் வரணும், தென் எந்த நம்பர் வருதோ அதே டேபிளில் மட்டும்தான் வரணும்னு பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 87 எடுத்துட்டா 3 டேபிளில் வரும். 87 எடுத்துட்டா 1 டேபிளில் வரும், 3 டேபிளில் வரும், அந்த மாதிரி 87th டேபிளில் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 88ம் 86ம் வந்து பார்த்தீங்கன்னா 2 டேபிளில் 88 எடுத்துகிட்டா 11 டேபிளில் வரும், 4 டேபிளில் வரும், 86 எடுத்துகிட்டாலும் 2 டேபிள், 6 டேபிள் அந்த மாதிரி வரும். ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 89 தான் வந்து இங்கே இருக்கிறதுல கரெக்டான ஆன்சர். விச் இஸ் த ப்ரைம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 89 இஸ் த ப்ரைம் நம்பர். இட் லைஸ் பிட்வீன் த 86 and 90. இன் பிட்வீனில் வர நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 89. What is the expanded form of 3,80,927? So 3,80,927 expanded form பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ones, tens, 100, 1000, 10,000, lakhs, 3,80,927. ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா expanded form, correct answer. Next one, Sheetal marked 2 points on a piece of paper. How many different lines can she draw that pass through the both of the point? ஷீட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் 2 பாயிண்ட் வந்து வச்சுருக்காங்க. அந்த பாயிண்ட் வழியாக எத்தனை லைன் வந்து ட்ரா பண்ண முடியும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 2 பாயிண்ட்டுக்கு இன் பிட்வீனில் பார்த்தீங்கன்னா ஒன்லி 1 லைன் தான் வந்துட்டு ட்ரா பண்ண முடியும். ஸோ ஆன்சர் 1. வாட் கம்ஸ் நெக்ஸ்ட்? 11க்கு 12 லீவ் பண்ணிவிட்டு 13 வந்து எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 13லேருந்து 14 லீவ் பண்ணிவிட்டு 15 எழுதியிருக்கோம். 15லேருந்து 16 லீவ் பண்ணிவிட்டு 17 வந்திருக்கு. ஸோ 17லேருந்து 18 லீவ் பண்ணிவிட்டு இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 19 ஆன்சராக வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 19லேருந்து 20 லீவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒன் 21. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 19 and 21 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், ப்ரெடிசர் ஆஃப் 1,199. ஸோ ப்ரெடிசர் என்னென்னா கொடுத்துருக்க நம்பரோட ஒரு நம்பர் வந்து பிஃபோர் நம்பரை எழுதணும். இப்போ வந்துட்டு 1,199க்கு பிஃபோர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1,198. ஆப்ஷன் பி. வாட் கம்ஸ் நெக்ஸ்ட்? ஸோ ஃபஸ்ட் ஷேப் இஸ் த ட்ரையாங்கிள், நெக்ஸ்ட் ஒன் குவாட்ரிலேட்ரல், நெக்ஸ்ட் ஒன் பென்டகன். ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா hexagon தான் ஆன்சர். 3 sides, 4 sides, 5 sides,
ஸோ 6 சைட்ஸ் இருக்க இந்த காமன் ஹெக்ஸகன் தான் வந்துட்டு கரெக்ட் ஆன்சர். கம்ப்ளீட் த பேட்டர்ன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஷினில் 15 வந்து வரக்கூடாது. 1 3 16 10. ஸோ 1 + 2 என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 3 3 + 3 6 6 + 4 10 10 + 5 15 15 + 6 21. So answer B 15 and 21. Next, what is the LCM of 9 and 12? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9க்கும் 12க்கும் LCM கண்டுபிடிச்சா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 3 டேபிள் போட்டோம்னா 3 3s are 9 4 3s are 12. ஸோ இதை அடுத்தவங்க கொண்டு போகலாம் 3 டேபிள் வச்சு, இல்லை அப்படியேவும் வந்து மல்டிப்ளை பண்ணலாம். 1 3s are 3, சேம் 4 அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 டேபிளில் போட்டோன்னா 1 4s are 4, 3 3s are 9, 9 4s are 36. ஆன்சர் இஸ் 36. இப்படியும் போடலாம். அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பருக்கும் 9க்கும் 12க்கும் காமன் நம்பர் 9 18 27 36 அந்த மாதிரி போட்டு காமன் மல்டிபிள் லீஸ்ட் காமன் மல்டிபிள் எப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் போடலாம். நெக்ஸ்ட் செக்ஷன் பி, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். Which of the following statements are true and which of the are false? The ray has only one starting point. So ரேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் இருக்குமானா the answer is true. Next one, the successor of 3-digit number is always 3-digit number. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3-digit நம்பருடைய நெக்ஸ்ட் நம்பர் எப்போவுமே 3-digit நம்பராக இருக்குமானா மேக்ஸிமம் 100லேருந்து 999க்கு அதாவது 998 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாசிபிள். ஆனால் 999 நெக்ஸ்ட் நம்பர் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1000. ஸோ இந்த 3-digit நம்பருடைய சக்ஸஸர் நம்பர் வந்து 4 digit 1000 வந்து வருது. அப்போ இந்த ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஆன்சராக வரும்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு கேட்டால் ஃபால்ஸ். எப்போவுமே வந்துட்டு 3-digit நம்பருடைய சக்ஸஸர் நம்பர் 3-digit நம்பராக வருமானு சொன்னால் கிடையாது. 999 சக்ஸஸர் 4 digit இருக்க 1000ன்றதுனால ஃபால்ஸ். இன்சர்ட் த கமாஸ் சூட்டபிளி அண்ட் ரைட் த நேம்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சம் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோடைய இந்தியன் சிஸ்டம் நேமோ தென் இன்டர்நேஷ்னல் நேமோ வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியன் சிஸ்டம்னா ஃபஸ்ட்டு 3 digit தள்ளி கமா வைப்போம், நெக்ஸ்ட் 2 digit. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, lakhs. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்போ 8 lakhs, 90,000, 6. இந்தியன் சிஸ்டத்தில் 8 lakhs, 90,000, 6. நெக்ஸ்ட்டு B1 இன்டர்நேஷ்னல் சிஸ்டம். இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தில் 3 digit வந்துட்டு கம்மா போடுவோம். ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, 100,000, நெக்ஸ்ட்டு மில்லியன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8,500,001. ஆன்சர் 8,500,001. 8,500,001. Next one, mark the 3 point of P, Q and R on the answer sheet. Join the P and Q using the ruler. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஷீட்டில் வந்துட்டு P, Q, Rன்னு சொல்லிட்டு 3 டாட் வந்து வைக்க சொல்லியிருக்காங்க. அதில் வந்துட்டு ஸ்கேலை யூஸ் பண்ணிவிட்டு Pயும் Qவையும் வந்து ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம மார்க் பண்ணோம். P, Q, Rன்னு சொல்லி 3 டாட் வச்சு அதில் Pயும் Qவும் ஸ்கேல் வச்சு அழகாக மார்க் பண்ணோம், ஜாயின் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், செக்ஷன் சி, ரைட் த நெக்ஸ்ட் சீக்வன்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 4, 8, 16, 32 வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்துட்டு 1ஓட 2 மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? 1 2s are 2ன்னு ஆன்சர் கிடைக்கும். 2ஓட 2 மல்டிப்ளை பண்ணும்போது 2 2s are 4, 4ஓட 2 மல்டிப்ளை பண்ணால் 8, 8ஓட 2 மல்டிப்ளை பண்ணால் 16, 16ஓட 2 மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? 32. இப்போ 32ஓட 2 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 65.
4ன்ற ஆன்சர் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 64. 64ஓட 2 மல்டிப்ளை பண்ணால் 128. 128ஓட 2 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 256. இப்போ நமக்கு நெக்ஸ்ட் சீக்வன்ஸ் 64, 128, 256. இதுதான் வந்து இதோடைய நெக்ஸ்ட் சீக்வன்ஸ். இருக்க நம்பரை அப்படியே வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்பர் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1, 4, 9, 16, 25, dash, dash, 49 and dash. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா கியூபாக, அதாவது கியூப் நம்பராக கொடுத்துருக்காங்க. 1ஓட 1 மல்டிப்ளை பண்ணும்போது 1 into 1 என்ன கிடைக்குன்னா 1, 2 into 2 4, 3 into 3 9, 4 into 4 16, 5 into 5 25. அப்போ 6 into 6 என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 36, 7 into 7 49. ஸோ 49க்கு டேஷ் இங்கே வரணும். 8 into 8 8 into 8 64ன்றது இங்கே ஆன்சராக வரும். நெக்ஸ்ட் 9 into 9 81. The length and width of the rectangle tabletop is 45 meter and 35 meter respectively. Find the cost of paint required for the tabletop if rate is 5 per square centimeter. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் டாப் வந்து கொடுத்துருக்காங்க. அதோடைய லென்த் வந்து 45 மீட்டர், வித் வந்து பார்த்தீங்கன்னா 35 மீட்டர். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் காஸ்ட் வந்துட்டு 5 rupees வந்து ஆகும். இப்போ வந்து இதோடைய ஓவரால் ஸ்கொயர் ஃபீட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். 45ஐயும் 35ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 45 into 35. ஸோ நமக்கு மல்டிப்ளை பண்ணும்போது 5 5s are 25, remaining 2, 4 5s are 20, 20 plus 2 22, 0, 3 5s are 15, carry forward 1, 3 4s are 12, 12 plus 1 13. 5 7 5 1. ஸோ நமக்கு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1500 1575 ஸ்கொயர் மீட்டர் வந்து நமக்கு ஓவரால் ஏரியா கிடைக்குது. ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு நமக்கு எவ்வளோ ருபீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ₹5 வந்து ஆகுது. ஸோ நமக்கு ஓவராலாக ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ இருக்குன்னா 1575 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. ஸோ 1575 into 5 வந்து நம்ம போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 7875 rupees வந்து நமக்கு இந்த டேபிள் டாப்பை வந்து பெயிண்ட் பண்ண நமக்கு இவ்வளோ ருபீஸ் வந்து செலவாகும். ஸோ ஆன்சர் இஸ் 7875 rupees. Write the 3 multiples of 12, 17, 14 and 19. ஸோ 12உடைய மல்டிபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 12, 24, நெக்ஸ்ட் வந்து 36ன்னு சொல்லிட்டு எழுதணும். இதோடைய 3 மல்டிபிள்ஸ். நெக்ஸ்ட் வந்து 17க்கு வந்து பார்த்திங்கன்னா 17, 34, நெக்ஸ்ட்டு 51. 17 டேபிளில் நெக்ஸ்ட் வர 3 நம்பர்ஸ். அதே மாதிரி நீங்கள் 14 and 19க்கு என்ன வரும்னு சொல்லிட்டு போட்டு பாருங்கள். ஃபைண்ட் த LCM ஆஃப் 12, 24 and 48. 12, 24 and 48 உடைய LCM கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணனா 6 2s are 12, 12 2s are 24, 24 2s are 48. 12, 24, next 48. 2ஆல் மல்டிப்ளை பண்ணா 6 2s are 12, 12 2s are 24, 24 2s are 48. திரும்ப 2ஆல் பண்ணனா என்ன ஆகும்னா 3 2s are 6, 6 2s are 12, 12 2s are 24. திரும்ப 3ஆல் பண்ணனா 1 3s are 3, 2 3s are 6, 4 3s are 12. Next 2ஆல் பண்ணனா 1 2s are 2, 2 2s are 4. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 2 into 2 into 2 into
3 into 2 இதெல்லாமே நம்ம மல்டிப்ளை பண்ணனா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 2 2s are 4 4 3s are 12 12 2s are 24 24 2s are 48 answer is 48. Next one, find the HCF of 36 and 64. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 36 plus 64 உடைய HCF வந்து கேட்குறாங்க. இப்போ வந்து நம்ம 2 டேபிளால் மல்டிப்ளை பண்ணுவோம். 1 2s are 2, 8 2s are 16, next 2 3s are 6, 2 3s are 6, 2 2s are 4, 32s are 64. Next one, same 2 டேபிளாலே மல்டிப்ளை பண்ணலாம். 9 2s are 18, next 16 2s are 32. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் 3 டேபிளில் மல்டிப்ளை பண்ண முடியாது, 2 டேபிளில் மட்டும் தான் பண்ண முடியாது. 9 வந்து 3 டேபிளில் வரும், 16 வந்து 2 டேபிளில் வரும். ஸோ அந்த மாதிரி வந்து போட முடியாது. ஸோ HCFனா வந்துட்டு ரெண்டுமே வந்து காமனாக மல்டிபிள் ஆகணும். 2 into 2 HCF வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் 4. 36 and 64 உடைய HCF வந்து பார்த்தீங்கன்னா 4. நெக்ஸ்ட் ஒன், அசெண்டிங் ஆர்டரில் வந்து ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10,101 கொடுத்துருக்காங்க. 10,10,199, 10,10,101, 10,10,099. இது வந்து 1 மில்லியன்ன்றது 10 lakhs. ஸோ அசெண்டிங் ஆர்டரில் இதில் இருக்கிறதுலே ரொம்ப லீஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1 மில்லியன், அதாவது 10 lakhs 1 மில்லியன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10,10,001 இருக்குது. நெக்ஸ்ட் எது வரும்னு பார்த்தீங்கன்னா 10,10,001. நெக்ஸ்ட் இது வந்து செகண்டாக வரும். இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எது வரும்னா இங்கே வந்து இது வரும் 10,10,099. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன் 10,10,101. இது வந்து ஃபோர்த்தாக வரும். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 10,10,199. ஸோ ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு, ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் அசெண்டிங் ஆர்டரில் இப்படி தான் வந்து எழுதணும். Then section D, mark the each carrying 4 marks. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த மாதிரி ஷேப் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு 9 ஸ்கொயர்ஸ் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 and 9 ஸ்கொயர் வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 and 16 ஸ்கொயர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஷேப்பை வந்து ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 and 4, 1 2 3 and 4. நெக்ஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து 25 ஸ்கொயர்ஸ் இருக்க மாதிரி 4 into 4 லைன் வரா மாதிரி 25 ஸ்கொயர் வச்சு நம்ம வந்துட்டு லைன் வந்து ட்ரா பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 25 பாக்ஸஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணோம். ஃபஸ்ட் இருக்கிறதுல 9 ஈக்குவல் ட்ரையாங்கிள், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 16 ட்ரையாங்கிள், நெக்ஸ்ட் இருக்கிற பிக்சரில் வந்துட்டு 25 ட்ரையாங்கிள் வர மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் K2, அது வந்து ஒரு லீனியர் லைனாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து ஒரே ஒரு லைன் செக்மெண்ட் தான் இருக்குது. K3 எடுத்துட்டிங்கன்னா 1 2 3 லைன் செக்மெண்ட் இருக்குது. K4 எடுத்துட்டிங்கன்னா 1 2 3 4 5 6 லைன் செக்மெண்ட்ஸ் வந்து இருக்குது.
நெக்ஸ்ட்டு K5ல வந்து எடுத்துட்டிங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 லைன் செக்மெண்ட் வந்து இருக்குது. K5ல எடுத்துட்டா 10 லைன் செக்மெண்ட். Write the name of K3 and K5. K3 என்ன ஷேப்னு பார்த்தீங்கன்னா K3 வந்து ட்ரையாங்கிள் ஷேப் வந்து ட்ரையாங்கிள். K5 வந்து பென்டகான் shape. Next one, in the year 2010 the population of the town was 2 lakhs. In 2 lakhs 10 only. In 2024 the population is 2 million 10 only. How much population is increased? How many years it took to reach the present population? So இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2024ல வந்துட்டு எவ்வளோ இருக்காங்கன்னா 20 lakhs 10 வந்து இருக்காங்க. அதுவே 2010ல 10ல எடுத்துட்டிங்கன்னா 2 lakhs 10. ஸோ ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரெண்ட் வந்து கேட்குறாங்க. 0 0 0 0. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 பாரோ பண்ணிவிட்டு இங்கே 1 இருக்கும். இங்கே வந்துட்டு 10ல 2 போச்சுன்னா 8. ஸோ ஆன்சர் இஸ் 18 lakhs. ஸோ 2 இயருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இப்போ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18 lakhs வந்து பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. இது எடுக்க இந்த 2010லேருந்து 2024ல் எவ்வளோ இயர்ஸ் கேப் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 14 இயர்ஸ் கேப்பில் வந்துட்டு 18 lakhs பீப்புள் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. Section C, case study. A bus started its journey and reached the different places with a speed of 60 km per hour. The journey is shown below. Find the distance covered by the bus from A to C in meter. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா A to C இந்த டிஸ்டன்ஸை வந்து கவர் பண்ணுறதுக்கு டோட்டலாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து அந்த பஸ் வந்து கவர் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏலேருந்து பிக்கு போக 4170 கிலோமீட்டர், பியிலேருந்து சிக்கு வரது வந்து பார்த்திங்கன்னா 3410 கிலோமீட்டர். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா 7580 கிலோமீட்டர் வந்துட்டு ஏலேருந்து சிக்கு வர ரீச் ஆகிற மொத்த கிலோமீட்டர் 7580 கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணியிருக்கு. Next one, B question. The time taken by the bus to reach the A to B is less than time taken to reach from dash to dash. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஸ் வந்துட்டு ஏலேருந்து பிக்கு ரீச் ஆகிறது ஏலேருந்து பிக்கு ரீச் ஆகிறதுக்கு லெஸ் டைம் எடுத்துக்குது. தென் எதை கம்பேர் பண்ணுறத விட ஏலேருந்து பிக்கு ரீச் ஆக கம்மியான டைம் எடுத்துக்கவும் பார்க்குறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏலேருந்து பிக்கு ரீச் ஆக 4170 கிலோமீட்டர். ஸோ அதை விட எது வந்து அதிகமான டைம் வந்து எடுத்துக்கோன்னு பார்த்தீங்கன்னா 8140 கிலோமீட்டர் ரீச் ஆகிறதுக்கு அதிகமாகும். ஸோ ஏலேருந்து பிக்கு போகிற டைமை விட டிலேருந்து இக்கு போகிற டைம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டேஷில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா டி டு இ. டிலேருந்து இக்கு போகிற டைம் வந்து ஏலேருந்து பிக்கு போகிற டைமை விட அதிகமாக இருக்கும். அப்போ ஏலேருந்து பிக்கு போகிறது தான் வந்து லெஸ் டைமாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட், ஃபைண்ட் த டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்டு பை த பஸ் இஃப் இட் இஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஏ அண்ட் ரிட்டர்ன் பேக் டு ஏ. இப்போ ஏலேருந்து திரும்ப ஏக்கே வர்றதுக்கு எவ்வளோ டைம் வந்து எவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன், ஏலேருந்து பிக்கு போகிறதுக்கு 4170, நெக்ஸ்ட்டு 3410, 2160, நெக்ஸ்ட்டு 8140, நெக்ஸ்ட் ஒன் 4830, நெக்ஸ்ட்டு 2040,
550. Next 1000 to 90 kilometer. So 0, 9, 8, 18, 18, 21, 26 plus 9, 35. 35 to 5 carry forward 3, 4, 8, 10, 18, 18 plus 5, 32, 35, 25 to 5 carry forward 2, 6 plus 3, 9, 9 plus 2, 11, 11 plus 8, 19, 19 plus 4, 23, 23 plus 2, 25, then 26. Overall வந்து பார்த்தீங்கன்னா 26,550 kilometers, 25,550 kilometers வந்து அந்த பஸ் வந்து ஏலேருந்து திரும்ப ஏக்கு போகிறதுக்கான கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு. Next, a taxi driver filled his car petrol tank with 120 liters. Taxi driver வந்து பார்த்தீங்கன்னா 120 liter பெட்ரோல் வந்து போட்டிருக்காங்க. என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா on Monday. The next day he filled the tank with 700 liter of petrol. Cost of one petrol is rupees 97. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவர் வந்துட்டு 120 liters பெட்ரோல் மண்டே போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் டே டியூஸ்டே வந்துட்டு 700 liters பெட்ரோல் போட்டிருக்காங்க. ஒரு லிட்டர் பெட்ரோலோடைய காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 97 rupees. ஸோ கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த டிஃப்ரெண்ட் பிட்வீன் த பெட்ரோல் ஃபில்டு ஆன் மண்டே அண்ட் த டியூஸ்டே. டிஃப்ரெண்ட்டுன்னு சொன்னாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மைனஸ் தான். ஸோ வந்துட்டு 700 liters மைனஸ் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணினா 120 liters. ஸோ ஆன்சர் இஸ் 8, 5, 6 minus 1, 5. ஸோ 580 liters வந்துட்டு ரெண்டு நாள் போட்டதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்னாலே ரெண்டு நம்பரை மைனஸ் பண்ணணும். பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணணும். 580 liters ரெண்டு டேக்கும் போட்ட பெட்ரோலுக்குள்ள டிஃப்ரெண்ட். நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் பெட்ரோல் இன் யூஸ் இன் 2 days. 2 daysக்கும் யூஸ் பண்ண பெட்ரோலுக்கான காஸ்ட் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டே எவ்வளோ பெட்ரோல் போட்டாங்கன்னா 120 liters. செகண்ட் டே வந்து பார்த்திங்கன்னா 700 liters. டோட்டலாக ரெண்டும் சேர்த்துட்டு 2, 7 plus 1, 8, 820 liters வந்து போட்டிருக்காங்க. 820 liters. 820 liters into 97. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளை பண்ணி வரது தான் வந்து நமக்கு வந்து ஆன்சர் 0,475. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 0, 8, 3 and 7 ஆட் பண்ணனா 0, 4, 15 carry forward 1, 8 plus 1, 9, 7. So 79,540 வந்துட்டு 40 rupees வந்து அவர் செலவு பண்ணியிருக்காரு. 79,540 rupees வந்து 2 daysக்கும் ஒரு பெட்ரோல் போட ஓவராலாக செலவு பண்ணியிருக்காரு. Next one, name starting point of the ray, 2 rays and write an example of rays from the nature. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த ரே இது பார்த்தீங்கன்னா ரே வந்து இதுதான் வந்து ரேன்னு சொல்லுவோம் நம்ம. இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் டி. ஸோ இதுக்கான ஆன்சர் ஃபஸ்ட் ஒனுக்கு ஆன்சர் டீன்றது தான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். 2 rays எதுன்னு பார்த்தீங்கன்னா டிஏன்றது ஒரு ரே, அப்புறம் டிபின்றது இன்னொரு ரே. ரைட் அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ரே ஆஃப் அவர் நேச்சர். நம்ம நேச்சரில் இருக்கிற ரே எதுன்னு பார்த்தீங்கன்னா சன் ரேஸ். நேச்சராக இருக்கிற ரே வந்து சன் ரேஸ். ஸோ இதோட இந்த கொஸ்டின் பேப்பர் முடியுது.